ஒருமுறை தருமனுக்கு தான் தானங்கள் செய்வதில் கர்ணனை மிஞ்சியவன் என்ற கர்வம் தோன்றியது. அதனால் கண்ணனிடம், கண்ணா, தான தர்மங்கள் செய்வதில் கர்ணனை காட்டிலும் விஞ்சியவன் நான் தானே என்றான். அவனது மனதில் கர்வம் குடியேறியதை உணர்ந்த கண்ணன் அவனுக்கு பாடம் புகட்ட எண்ணினார். கண்ணன் தர்மனிடம், நான் அதை கூற முடியாத ஒரு சோதனை மூலம் நீயே யார் சிறந்தவர் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று கூறினார். சரி என்று தருமனும் ஒப்புக்கொண்டான். அடுத்த நாள் கண்ணன் தர்மனிடம் 2 பெரிய பாத்திரத்தில் தங்க நாணயங்களை கொடுத்து அவற்றை இன்றைக்குள் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். தர்மனும் வந்தவர்களுக்கு கைகள் நிறைய தங்க காசுகளை அள்ளி அள்ளி வழங்கினான். கண்ணன் மாலையில் வந்து தருமனை பார்த்தார். இன்னும் ஒரு பாத்திரம் நிறைய தங்க நாணயங்கள் இருந்தது. பிறகு கண்ணன் தர்மனிடம், என்ன தங்கத்தை தானம் செய்து விட்டாயா என்று கேட்டார். அதற்கு தர்மன், தானம் பெற வந்த அனைவருக்கும் என் 2 கைகளால் தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேன் என்று பெருமையாக கூறினான். அதற்கு கண்ணன், ஆனால் இன்னும் ஒரு பாத்திரம் முழுவதும் தங்க நாணயங்கள் இருக்கின்றதே. நான் உன்னிடம் என்ன கூறினேன்? இன்றைக்குள் 2 பாத்திரம் முழுவதும் உள்ள தங்க நாணயங்களை தானம் செய்துவிட வேண்டும் என்றல்லவா கூறினேன் என்றார். அதற்கு தருமன் தலை குனிந்து நின்றான். அடுத்த நாள் கண்ணன் தர்மனை அழைத்துக் கொண்டு கர்ணனிடம் சென்றார். கண்ணன் கர்ணனிடம் 2 பாத்திரங்கள் முழுவதும் தங்க நாணயங்களை தந்து அதை இன்றைக்குள் தர்மம் செய்து முடித்து விட வேண்டும் என்று கூறினார். அதற்கு கர்ணன், சரி கண்ணா என்று கூறிவிட்டு அப்பொழுது அந்த பக்கம் தானம் பெற வந்த 2 அழைத்தான். 2க்கும் தலா ஒவ்வொரு பாத்திரத்திலும் இருந்த அனைத்து தங்க நாணயங்களையும் எடுத்துக்கொள்ளமாறு கூறி நொடியில் 2 பாத்திரத்தில் இருந்த தங்க நாணயங்களையும் தானம் செய்தான். இதை கண்ட தர்மன் வெட்கி தலை குனிந்தான். அப்போது கண்ணன் தர்மனிடம், இப்போது புரிந்ததா தானத்தில் சிறந்தவர் யார் என்று வினவினார். தருமனும் தானத்தில் சிறந்தவன் கர்ணன்தான் என்று ஒப்புக்கண்டான்.